இயேசு உங்களை நேசிக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நாளில் ஆண்டவர் நம்மளோடு பேசும்படிய வேதத்திலிருந்து ஒரு 2 வசனங்களை கூட வாசித்து ஆண்டவர் நம்மளோடு பேசுகிற காரியத்தை பார்ப்போம். அது மத்தேயுவின் புஸ்தகம் 21வது அதிகாரம் 12-13 வசனங்கள் இப்படியாக சொல்லுகிறது. இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்திலே விற்கிறவர்களும் கொல்லுகிறவர்களுமாகிய யாவரையும் வெளியே துரத்தி காசுக்காரருடைய பலகைகளையும் புறாவிற்கருடைய ஆசனங்களையும் கவிழ்த்து, என்னுடைய வீடு ஜெப வீடு எனப்படும் என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கல்லர் குகையாக்கினீர்கள் என்றார். பிரியமானவர்களே, பைபிளில் வசனங்களை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் கோபப்பட்ட ஒரு இடம், அவர் சவுக்கை எடுத்து அடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு நேராக அவர் கோபப்பட்ட இடம், ஆலயத்தை கல்லர் குகையாக்கினீர்கள் என்று சொல்லி அங்கு விற்கிற அங்கு வியாபார கூடமாய் மாற்றி விட்டீர்கள் என்று சொல்லி அவர் கோபப்படுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, பாவியை கூட ஆண்டவர் என்ன செஞ்சாராம்? மன்னிக்கிறார். அவர் பாருங்க, அவர் பாவத்தை மன்னிக்கிறவர். ஆனால் ஆண்டவருடைய பேர்ல, ஆண்டவருடைய காரியத்துல அதை வியாபாரமாக நினைக்கிற, வியாபாரமாக மாற்றுகிற அவர்கள் மீது ஆண்டவர் கடும் கோபமாய் இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, சர்ச்சில் அது எந்த ஒரு பிரேயராக இருந்தாலும் சரி, அதை வியாபாரமாக மாற்றாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்கும்படியே ஆண்டவர் பேசுகிறார். இயேசு தேவாலயத்துக்குள் உள்ளே, அங்கே தான் போட்டிருக்கு, தேவாலயத்துக்குள்ளே பிரவேசித்து, தேவாலயத்துக்குள்ளே பிரவேசித்து அப்படின்னு போட்டிருக்கு. அங்கு என்ன செஞ்சிருக்காங்க? இந்த மாதிரி காரியங்கள், புறா விற்கிறாங்க, அதை விற்கிறாங்க, ஏல விடுறோன்ற பேரில் அந்த மாதிரிலாம் செய்கிறாங்க அப்படின்றத தான் ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார். ஏன்னா அந்த அப்போ என்ன செய்வாங்கன்னா, ஏதாவது பழி செலுத்துவதற்கு அங்கேயே என்ன செய்வாங்க? பொருட்களை விற்கிறது, அந்த மாதிரி அநேக காரியங்கள் அந்த நாட்களில் செலவு செய்யப்பட்டது. பிரியமான, ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவரே பலியாகி நம்முடைய எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதருக்கும் அவரையே தன்னை ஒப்பு கொடுத்து மனித ரூபம் எடுத்து வந்து ஒப்பு கொடுத்துட்டார். பலி நீ தேவையில்லை என்பதற்கு அது ஒரு பெரிய உதாரணம், பெரிய சாட்சியாக இருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அடையாளம். பிரியமானவர்களே, இந்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லா மனுஷனுக்காக தனியே ஒப்பு கொடுக்கிறார். யார் அதை விசுவாசித்து அவர் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு பாவ மன்னிப்பு நிச்சயம் உண்டு என்பதை நம்ம அறிந்திருக்கிறோம். அப்போ ஆடு மாடு கோழி எதா இருந்தாலும் சரி, இனி பலியிடுவ தேவையில்லை நமக்கு. அது நீங்கள் வீண் செலவு, அது நம்மளால் அதை பலி செலுத்தி கொள்கிறோம். ஆனால் ஆண்டவர் எல்லா மனிதனுக்காகவும் அவரை என்ன செய்தார்? பலி செலுத்தினார். இனிமேல் என்ன செய்ய முடியாது? அந்த பலி செலுத்துவதற்கான பொருட்களை விற்கிறது அப்படியெல்லாம் செய்ய முடியாது. ஆனால் அது காட்டிலும் அன்று அதை செய்தார்கள். இன்று என்ன செய்யறாங்க? அநேக காரியங்கள், காணிக்கின்ற பேரினாலும் சரி, வேற ஏதோ ஒரு காரியங்களும் சரி, ஏதாவது வியாபார நோக்கத்திற்கு நாம் எந்த ஒரு காரியம் செய்தால் அது உங்களுக்கு கண்ணியாய் மாறிவிடும். அதை ஆண்டவர் நம்மளுடைய ஒவ்வொரு விசுவாசிகளும் புரிந்து கொள்ள வேண்டும், ஜனங்கள் புரிந்து கொள்ளும்படியாய் அப்படிப்பட்டதான இடம் அது வித்தியாசமாய் நீங்கள் அறிந்து கொள்ளணும். இது வியாபார நோக்கத்துக்காக செய்கிறாங்களா, எந்த காரியத்துக்காக அதை செய்கிறாங்க என்பதை ஆராய்ந்து பார்த்து ஆண்டவருடைய பிரசனம் இருக்கிறதா என்று பார்க்கும்படியா அது நம்ம யூகித்துக் கொள்வதற்கு ஆண்டவங்களோடு ஈடுபடுகிறார். பிரியமானவர்களே, இப்போ ஆண்டவர் கோபப்பட்ட இடம் அந்த ஆலயத்துக்குள்ள வியாபார நோக்கத்தோடு இருக்கிற மனிதர்களை பார்த்து அவர் என்ன செய்கிறார்? எல்லாத்தையும் வெளியே வரட்டுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஒருவேளை அப்படிப்பட்டதான சூழ்நிலைக்கு நேராக நாம் இருப்போமேனால், ஒருவேளை வியாபார நோக்கத்துக்கோடு ஆலயத்துக்குள்ளேயோ ஆராதனைக்குள்ளேயோ சர்ச்சுக்குள்ளேயோ வேற எந்த ஒரு ஆண்டவருடைய காரியத்தில் வியாபார நோக்கத்தோடு உள்ள நுழையக்கூடாது. அங்கு தேவ பிரசன்னத்தை மாற்றும். அதாவது நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களால் முடிஞ்சால் வாங்கி கொடுங்க, அது இல்லைன்னா விட்டுருங்க. ஆனால் ஒரு இதில் லாபம் கிடைக்கும், இதில் இப்படி சம்பாரிச்சுக்கலாம், அப்படி போட்டோம்னா இப்படி சம்பாரிச்சிடலாம் அப்படின்ற நோக்கத்தோடு உள்ள நுழைஞ்சாவே அது தேவ கோபாக்கினியை அடையும். பிரியமானவர்கள், ஆண்டவர் கோபப்பட்ட இடம் இந்த காரியம் மாத்திரம்தான். அதில் ஆண்டவர் மற்ற எல்லாத்தையும் மன்னிக்கிறார். பாருங்களேன், அவருக்கே கோபம் உண்டாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைன்னா, என்னுடைய வீடு ஜெப வீடா என்று அழைக்கப்படுகிறது, நீங்கள் அதை இப்படிப்பட்டதான ஒரு காரியத்தை செய்கிறீர்கள். அப்போ ஆராதனை கூடம் என்பது ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு மட்டும்தான், அவரை ஆராதிக்கிறதுக்கு மகிமைப்படுத்துவதற்கு அதுக்கு மாத்திரம்தான். அங்கு தேவையற்ற காரியங்களை செய்யாதபடி ஆண்டவர் நம்மளோடு பேசுகிறார். பிரியமானவர்களே, ஒருவேளை இப்படிப்பட்டதான காரியத்தை நாம் செய்து கொண்டு இருப்போமே ஏனால் அது ஆண்டவர் தடைப்படும். ஒருவேளை அப்படி இப்படின்னு சொல்லி அதை நம்ம எப்படி வேணா ஒரு சில காரியங்களை அவாய்ட் பண்ணுறோம் பார்த்தீங்களா? இல்லை அப்படிலாம் ஆண்டவர் சொல்லலை, அதெல்லாம் கிடையாது. வியாபார நோக்கத்துக்குள்ள சர்ச்சில் ஃபுல் ஃபீட்டில் நின்று எந்த ஒரு காரியத்தையும் செய்யக்கூடாது. சர்ச்சுக்குள்ளேயே நீங்கள் மற்ற காரியம்லாம் சர்ச்சை விட்டு வெளியே போயிடணும், வளாகத்துக்கு கொண்டு போயிடணும். ஆலயத்துக்குள்ளே வைத்து
ஆண்டவரை ஆராதிக்கிற இடத்துல வைத்து வியாபாரம் பண்ணுகிற ஒரு நோக்கத்தோடு எந்த ஒரு காரியத்தை செய்யக்கூடாது. அது ஏழை விடுறோன்ற பேரில் யாரோ கொடுத்தா அது அப்படிலாம் செய்யக்கூடாது. ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கிற இடத்துல அவரை ஆராதிக்க மாத்திரம்தான் செய்யணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அது ஜெப வீடு. அப்போ நம்ம மற்ற காரியத்தை செய்யும் பொழுது அதற்காக வைக்கப்பட்ட பிரத்யேகமான இடத்திற்கு கடந்து சென்று அந்த காரியத்தை செய்யும்படியாய் நாம் அழைக்கப்படுகிறோம். பிரியமானவர்கள், ஒருவேளை இந்த காரியத்தில் நமக்கு அதில் பங்கு இருப்போமேயானால், அப்படிப்பட்ட இருதயத்தோடு இருப்போமேயானால், வியாபார நோக்கத்தோடு உள்ள ஆண்டவருடைய காரியத்துக்குள்ள நாம் கடந்து செல்வோமாயினால் அதை அடியோடு மறந்துவிட்டு ஆண்டவருக்கு ஏதாவது நன்மை செய்யும்படியாய், ஜனங்களுக்கு நன்மை செய்யும்படியாய், ஆலயத்துக்கு ஏதாவது நன்மை செய்யும்படியாய் அப்படி உள்ள ஒரு மனது நிலைமையோடு உள்ள கடந்து செல்வோம். அங்கிருந்து ஏதாவது நாம் பெற்றுக்கொள்வதற்கு அப்படி ஒரு வியாபார நோக்கத்தோடு செல்லாதபடிக்கு உங்களால் கூடுமானால் ஆண்டவருடைய காரியத்துக்கு செய்வதற்கு நம்மை பழக்கி கொண்டு அப்படி அந்த இடத்துல கடந்து செல்லணும். பிரியமலை பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக. அப்போ ஆண்டவர் கோவப்பட்ட இடம் அந்த இடம். அதனால தான் ஆண்டவர் சொல்வார், என்னுடைய வீடு ஜெப வீடு எனப்படும் என்று எழுதியிருக்கிறது, நீங்களும் அதை என்ன செய்ய வியாபார குடமாய் மாற்றிவிட்டீர்களே என்று சொல்லி. எந்த காரியமாக இருந்தாலும் சரி ரொம்ப கவனமாக இருக்கும்படி ஆண்டவர் விரும்புகிறார். ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஆண்டவர் ஆராதிக்கிற இடம் மகிமையாக இருக்கணும். அப்போ தான் அற்புதங்களை பற்றுக்கொள்ள முடியும். அந்த இடத்துல ஆண்டவர் மகிமைப்பட முடியும். அந்த இடத்துல ஆண்டவர் கிரியை செய்ய முடியும். பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு விருப்பமில்லாத காரியத்தை செய்யும் பொழுது ஆண்டவருடைய மகிமை அந்த இடத்துல இல்லாமல் போயிடும் என்பதை நாம் அறிந்து கொள்ளும்படி அழைக்கப்படும். ஒருவேளை அந்த மாதிரி காரியத்தை செஞ்சால் விட்டுருவோம், கண்களை முடிச்சு வைப்போம். அன்பின் தகப்பனே, ஆண்டவரே, அநேக நேரங்களில் இப்படிப்பட்டதான சூழ்நிலைக்கு நேரம் நாங்களும் கடந்து சென்றிருக்கிறோம். ஒரு விஷயம் மன்னிப்பீராக. அப்படிப்பட்டதான காரியங்கள் ஆண்டவரே ஆலயங்கள் இல்லாதபடி காத்துக்கொள்வீராக நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.